ஹாய். உங்க கூட யார் வந்திருக்காங்க இன்னைக்கு? இன்னைக்கு அம்மா அக்கா வந்திருக்காங்க, ப்ளஸ் என்னோட அசோசியேட் டைரக்டர், கேமராமேன், ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. ஓகே, ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் கேட்க ரெடியா இருக்கீங்களா? ஃபீட்பேக் கண்டிப்பாக. டேக் இட். வாட் இஸ் யுவர் பேக்ரவுண்ட்? எப்படி இந்த சினிமாவில் நீங்கள் சினிமா பைத்தியம் வந்து? அதாவது சினிமா பைத்தியம் அப்படிங்கிறது வந்து தான் சொன்ன மாதிரி ஸ்கூல் டைம்லேயே வந்து நிறைய ட்ராமாஸ், தியேட்டர் நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய ட்ராமா டைரக்ட் பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன். ஸோ அப்போ வந்து நான் ஃபீல் பண்ணேன், நான் ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் இல்லை லேபில் இருந்ததை விட நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது வந்து என்னுடைய ஸ்கூல் ஹாலில் தான். அந்த ராயல் காலேஜோடைய ஸ்டேஜ் நவரங்க ஹால், அது எனக்கு என்றைக்குமே என்னுடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஹால், அந்த மேடை. நிச்சயமாக. ஸோ அந்த மேடை தான் எனக்கு வந்து எனக்குள்ளே இருந்த அந்த ஒரு இயக்குனர், அந்த ஒரு திரை இந்த இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடு எனக்கு கொடுத்தது அதுதான். அப்புறம் டிகிரி முடிச்சுட்டு வந்து இங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணேன் ஒரு 2 இயர்ஸ். சரியாக யார்ட்டையுமே வாய்ப்பு கிடைக்கல. நான் ஒர்க் பண்ண படம் வந்து எதுவுமே ரிலீஸ் ஆகலை. சில படங்கள் டிஸ்கஷனோட ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு படம் ட்ராப் ஆகும்போது தான் நான் வந்து டிவியில் இந்த நாளை இயக்குனருடைய இது பார்த்தேன், ப்ரோமோ பார்த்தேன். குட். ஸோ அதை பார்த்துட்டு சரி நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து. வெரி குட். பாருங்கள், இது ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில். கண்டிப்பாக. இல்லையா? இதையும் மறக்க மாட்டீங்க. உங்கள் கல்லூரியோட இன்னொன்னே மறக்காத விஷயம் இந்த மேடை. இந்த கண்டிப்பாக என்னுடைய கல்லூரி மேடைக்கு அடுத்தது இந்த நாளை இயக்குனர் மேடையும் மேடை. இந்த மேடைகள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அமையட்டும். நன்றி. வெரி குட். அவரோட ஃபர்ஸ்ட் படம் பெலி சார், இட் வாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம், ஸ்டைலிஷ் மூவி. எப்பவும் என் டார்கெட் மிஸ் ஆனதில்லை. இது நான் பண்ண போகிற 8வது மர்டர். ஆமாம், நான் ஒரு பார்ட் டைம் மர்டரர். இது வரைக்கும் எந்த கொலையும் எனக்காக பண்ணதில்லை. யாருக்காக பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. நான் பண்ணுற எதுவும் என்னை பாதித்ததில்லை. ஏன்னா எனக்குன்னு யாரும் இல்லை. இது வரைக்கும் யாராலையும் என்னை கண்டுபிடிக்க முடியல. என் ஸ்கெட்ச் அவ்வளவு நீட்டாக இருக்கும். இப்போ கூட நான் யாரை கொலை பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது. அவன் யார், அவன் குடும்பம், அவன் நல்லவனா கெட்டவனா எதுவும் தெரியாது. எனக்கு வேண்டியது அவன் ஃபோட்டோ, அவன் இருக்க இடம், அவன் வர டைம், அவ்வளவுதான். என்னோட தேவை நான் வாழணும். வல்லவன் எவனோ அவனே வாழ கிடவான். நான் வல்லவன், சத்தியமாக நல்லவன் இல்லை. ஒரு காலத்தில் வாழ்கிறதுக்கு வழி தேடி அலைஞ்சவன் தான். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இங்கே வாழ வைக்கிறவன் செத்துக்கிட்டு இருக்கான், சாகடிக்கிறவன் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். நான் வாழணும், எப்படியாவது வாழணும். என்னோட ஃப்ரெண்டு, என்னை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது. ஹலோ. ஏய் மாப்ள, என்ன மாப்ள எப்படி இருக்க? ஏய், ஒரு முக்கியமான விஷயம்டா, சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவ. சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடி போனாரே உங்க அண்ணன், உன்னை தேடி ஊருக்கு வந்தாரா மாப்ள? என்ன? என்னை பற்றி எதுவும் சொன்னியா? இல்லடா, நீதான் யார்ட்டையும் உன்னை பத்தி எதுவும் சொல்ல வேணாம், நீ அதான் சொல்லல. ஆனா அவரோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காருடா. மெட்ராஸ்ல தான் இருக்காரு, ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் பண்றாருடா. ஆளா அடையாளம் தெரியலடா மாப்ள. அவர்ட்ட ஃபோன் பண்ணி பேசுடா. அப்படியா? அவர் நம்பர் அமைச்சு விடு, நான் பேசிக்கிறேன். என் அண்ணன் கிட்ட போய் என் தம்பி ஒரு கொலைக்காரன் எப்படி சொல்ல போற? ஏய், ஏன் தடுமாறுற? இது தொழில் தர்மம், அதை சரியா செய். இது தப்பு இல்லையா? இல்லை, இங்கே எல்லாருமே தப்பானவன் தான். மாட்டிக்காத வரைக்கும் தான் நல்லவன். இப்போ நீ இவனை கொல்லாம் விட்டா, இவனை கொல்ல சொன்னவன் உன்னை கொல்லாம் விட மாட்டான். நீ வாழ்கிறது தான் முக்கியம், அதை மறந்துடாத. ஏய், அவசரப்படாத. சிச்சுவேஷனை முதல்ல ஸ்டடி பண்ண, உனக்கான பாசிபிலிட்டிஸை நோட் பண்ண, சின்சியராக கவனத்தை வை, உன்னோட நேரத்துக்காக காத்துரு. இப்போ சுடு. அப்புறம் இந்த ரிங் மாதிரி ஜப்பனீஸ் ஹாரர் டைப்பில் ஒன்று ட்ரை பண்ணி மாதிரி. ஆமாம், இந்த அவங்க நிறைய எடுக்கிறாங்க அது மாதிரி. பட் ஸ்டில் டீல் வெல். இன்ஃபேக்ட் அதில் ஒரு நரபலி லெவலில் கொடுத்த ஒரு வாட்ச்மேன், ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் வெளியில். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பவுடர்லாம் நீங்கள் போட்டிருக்கணுமா? அந்த பொண்ணு அது பவுடர் கிடையாது ஆக்சுவலாக, அது ஃபேஸ் பெயிண்டிங் ஃபுல்லாக வந்து பெயிண்ட். ஆமாம், ஃபேஸ், அதுக்கு ஸ்பெஷலாக டெக்னீஷியன் கூப்பிட்டு நாங்கள் ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணிங்களா? ஓகே பண்ணோம். வெரி குட்.
என்னடா அங்கிள் கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா? என்ன உங்கள் வீட்டில் மட்டும் கரண்ட் போயிருக்கு? தெரியல அங்கிள். பீரோக்கு மேலே கேண்டில் எடுத்து தரீங்களா? இரு எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் ராகவேனியமும் சுஜாதா சார் ஸ்டோரி. அது ஷார்ட் ஸ்டோரி ரவுண்டில் வந்து சுஜாதா சாருடைய ஸ்டோரி பண்ணேன் ராகவேனியம். அதனுடைய கிளைமேக்ஸ் என்ன ஆகுது, அவர் கண்டுபிடிச்சி அது ஒர்க் அவுட் ஆகுது இல்லை? ஆமாம், அது அது வந்து வெளியில் ஏரில் இருந்ததுன்னா 6 ஹவர்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா அது வெடிச்சிடும். ஸோ அது தொலைஞ்சிடும். அதை வந்து அந்த 6 ஹவர்ஸுக்குள்ளே கண்டுபிடிக்கிறதுக்காக அலைஞ்சு அலைஞ்சு கடைசியில் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் வந்து அது வந்து தப்பான ஃபார்முலானால அது வெடிக்காது. நம்ம மறுபடியும் ஏதோ ஒன்று பண்ணணுன்ற மறுபடியும் திரும்ப யோசிக்கணும், 16 வருஷம் யோசிக்கணும் அப்படின்னு திரும்ப. மைக்கேல், இது ரெண்டுல உனக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? பட் எனக்கு தெரியுது. திஸ் இஸ் மை ராகவேனியம் 277. இத பத்திரமா பாக்கெட்ல வச்சுக்கோ. இது ஏன் பாக்கெட்ல வைக்கிறீங்க? சீக்கிரம் போ, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரம் போ. என்ன வண்டி ஓட்டுற நீ? டாக்டர், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. எங்க அந்த லிக்விட் நைட்ரோஜன்? அந்த ரூம்ல இருக்கு. டாக்டர், பூட்டி இருக்கு. சாவி எங்க? எங்க தானே வச்சேன்? எங்க போச்சு? என்ன டாக்டர், நேரகாரம் தெரியாம மேஜிக் பண்ணிட்டு இருக்கீங்க. சாவி எங்க? டு பி ஃப்ராங்க், எனக்கு தெரியல. டாக்டர், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க டாக்டர். இன்னும் 3 மினிட்ஸ் தான் இருக்கு. யோ, உங்ககிட்ட என்ன டைம் கேட்டு சாவி எங்க டாக்டர்? டைம் இல்ல, கதவை வட. சீக்கிரம் சீக்கிரம். No use, Michael. இன்னும் 30 seconds தான் இருக்கு. பாக்க 10 seconds தான் இருக்கு. 5 4 Jesus 3 2 1. டாக்டர் வேண்டாம். ஏன்பா? வெச்சிரு போகுது டாக்டர். மைக்கேல், ஏதோ தப்பு நடந்திருக்கு கால்குலேஷன்ல. இல்லையானா இதுக்கு முன்னால் இது வெடிச்சிருக்கணுமே. கால்குலேஷன்ல ஒரு இடத்துல எப்சிலான் டு தி பவர் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் எக்ஸ், அதுக்கு பதிலா ஆல்ஃபா மைனஸ் எக்ஸ்னு போட்டிருக்கேன். அதனால தான் தப்பு நடந்திருக்கு. மறுபடி
எல்லாம் கால்குலேட் பண்ணி தயார் பண்ண 16 வருஷம் ஆயிடும். உன் தாத்தாக்கு எத்தனை வயசு ஆகுது? சுத்தம். கலைஞர் தொலைக்காட்சியின் நாளைய இயக்குனரில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு கலைஞர் தொலைக்காட்சி நாளைய இயக்குனர். Then he tried a very difficult ஒரு narrative அந்த காலேஜ் ஸ்டோரியில் முப்பரிமாணம் அதில் ஒரு ஒரு டிஃபிகல்ட் யூனோ ஒரு மர்டர் அண்ட் யூனோ யா போராடுகிற ஒரு சீன் ஃப்ரம் 3 angles. அது சரியா ஒர்க் அவுட் ஆகல பிகாஸ் ஆஃப் த நல்ல ஐடியா அது. பட் இதெல்லாம் கன்ஃபியூஷன். அதை கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் பண்ணேன். எப்படி இருக்கு லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் இன் தட். அது எல்லாமே நல்ல ஐடியா தானே இருந்தது. பட் தி எக்ஸிகியூஷன் ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கு. உங்களை நம்பி தான் நான் அவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த காலேஜை காப்பாற்றணும்னா நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் பவர் என்னங்கிறது காட்டுவோமா? அப்புறம் எதுக்குடா ஓடுன? என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அடுத்த வாரம் காலேஜ் போர்டு எலெக்ஷனில் கண்டிப்பாக அவன் தான் ஜெயிப்பான். என்னடா சொல்கிற? அங்கே பேர் காலேஜுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவன் எப்படி முன்னாடி போய் நிற்கிறான்னு. நீயும் இருக்கியே, இப்படி இருந்தால் நான் கூட உனக்கு ஓட்டு போட மாட்டேன். முட்டாப்பயிலும் பட்டாம்பூச்சியும் லாஸ்ட் ஃபேண்டசி. பட்டாம்பூச்சியும் இல்லை, பட்டாம்பூச்சி வாஸ் வெரி கிரியேட்டிவ்லி டன். நல்ல கிராஃபிக் ஒர்க் உங்கள் டீமில். அது ஆக்டிங் வாஸ் குட் பண்ணாங்க. ஆக்டிங் சந்திராயன் நல்லா பண்ணுவார். எக்ஸப்ட் சந்திராயன் அந்த ரோல் கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் எல்லாம் பண்ணணும் அவரை. அது டேரக்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது. இஸ் வெரி டேலண்டட். பட் எல்லாமே ஒரே டைப்பில் இந்த கிராப். எனக்கு அந்த ஸ்கிரிப்டை நான் பண்ணிவிட்டு யாரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு சந்திராயன் தான் மைண்டில் வந்தார். ஸோ அதனால தான் சந்திராயன் இது பண்ணேன். என்ன கமலஹாசன் மாதிரி மாற்ற முடியுமா? இதோ எல்லாம் ஓகே. ஒரு சூரியன் ஒரு நிலம் மாதிரி ஒரு கமல் தானே இருக்க முடியும். பணம் இருந்தா எந்த மூஞ்சி வேணா ஹீரோ ஆகலாம். நம்ம ஏன் பணம் கேட்கக்கூடாது? எனக்கு நிறைய பணம் வேணும். ஏதாவது ஒரு வரம் தான் கேட்க வேண்டும். பணம். இதோ எடுத்துக்கொள். ஐயோ ஐயோ ஓடு ஓடு.
என்னை ஏன் ஒரு அழகான பணக்காரனா மாற்றக்கூடாது? நீ என்னை காப்பாற்றுவா என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை. காப்பாற்றுவேன், சாமி சத்தியமாக காப்பாற்றுவேன். எனக்கு இதெல்லாம் திருப்தி இல்லை, எனக்கு எல்லாம் வேணும். அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண. புகழ் கொடுக்கவா? புரியலையே. இப்பொழுது பார். எப்படி? சார் 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 உங்கள் வெற்றி என்ன சார் காரணம் சார்? சார் ஒரு நிமிஷம் சார். சார் அமைதி அமைதி. மாலை போட்டுருவா. 2011 நம்ம தான். தலைவா நம்ம தனி கட்சி ஆரம்பிக்கலாம் தலைவா. சார் அரசு இருங்க அவசரப்படாதீங்க. சார் வணக்கம் சார். என்ன ஞாபகம் இருக்கா சார்? டைரக்டர் கதிரவன். அடுத்த கூட ஜாக்கெட் தானே வேணாமே சார். நீங்கள் கூட ஒரு வாட்டி வந்து ஆஃபீஸில் வந்து சான்ஸ் கேட்டீங்களா சார்? உங்களுக்காகவே ஒரு சூப்பர் சப்ஜெக்ட் பண்ணி வச்சுக்கேன் சார். உங்கள் அப்பாயின்மெண்ட் கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். இந்த மந்த்தே கொஞ்சம் 2014 வரையும் சார் காட்சி கிடையாது. கிளம்பி முதல்ல இடத்த காலி பண்ணு. நதுதானா திரணனானா. ஏய், என்னை காப்பாற்று. எங்கே செல்கிறாய்? எனக்கு பயமாக கொஞ்சம் தள்ளுங்க. நதுதானா திரணனானா. நதுதானா தன திரணனா திரணா. நதுதானா ஓகே, ஸோ சூரிய பிரதாப் உங்களோட அம்மா வந்திருக்காங்கல்ல, நீங்க சொல்லுங்கம்மா, அவர் எடுத்ததுலேயே உங்களுக்கு பிடிச்ச படம் எது? எல்லாமே பிடிச்ச படம். எது ரொம்ப டச்சிங்கா? ஒவ்வொரு படத்துலையுமே ஒவ்வொரு விதமாக அவன் உழைப்பு இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு இது பிடிச்ச படம்? கண்டிப்பாக எல்லா படமுமே எனக்கு அவரோட பிடிச்சது படம். அண்ட் ஒவ்வொரு படத்துலையுமே வந்து நான் அவனை வந்து ஒரு கிராஃப் நம்ம போடுவோம், அந்த கிராஃப் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆனது என் தம்பிக்கிட்ட நான் பார்த்தேன். அதுக்கு வந்து ஐ ஷுட் தேங்க் போத் ஜட்ஜஸ். இப்போ பிரதாப் சாரோட கமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை மதன் சாரோட கமெண்ட்டாக இருக்கட்டும், அவனை வந்து கீழே போக விடலை. ஒவ்வொரு தடவையும் வந்து வீட்டில் வந்துமே சொல்லுவான், அக்கா இப்படி பண்ணேன், இந்த கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப வந்து துவண்டு போகலை. இந்த கமெண்ட் எனக்கு சொன்னாங்க, அதை வந்து நான் அடுத்த சுற்றுல வந்து அதை ரெக்டிஃபை பண்ணணும்னு தான் ஆரம்பித்தேன். ஸோ ஐ ஸ்பெஷல் தேங்க்ஸ் கோஸ் டு மதன் சார் அண்ட் பிரதாப் சார். ஐ ஷுட் தேங்க் பிரதாப் சார் வெரி மச். ஏன்னா அவர் வந்து பட்டுன்னு அப்படியே சொல்லுவார், இது எனக்கு பிடிக்கல. ஸோ அதை வந்து அவன் சொல்லுவான் அந்த வீட்டில், அவர் அப்படியே சொல்லிட்டார், என்னை ஃபேஸ் பார்த்து சொன்னார், இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அப்போ நாங்கள் சொல்லுவோம் பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நிமிஷம் வந்து நீங்கள் என்ன யோசிக்கணும்னா பிடிச்சிருக்கு. அது வந்து முட்டா பயலும் பட்டாம்பூச்சியிலையும் வந்து அது வாங்கிட்டு அந்த கமெண்ட் வந்து சொன்ன பிரதாப் சார் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணார். அதை வந்து அவன் வீட்டில் சொல்லும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. வெரி குட். அண்ட் ஐ எம் ரியலி கிஃப்டட் டு பி ஹிஸ் சிஸ்டர். ஐ எம் வெரி ப்ரவுட் அண்ட் ஐ விஷ் him all the best and you will success. And my parents as a sister, I'm really happy, my brother. You made me to feel so happy. Get ready.